எல்லாருமே ஸ்டாலினை தான் குறி வைக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி, விஜய், சீமான், மொத்த தேர்தல் கிழமை எப்படி இருக்குன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனாலேயே ஸ்டாலின் போயிருக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க சொல்லியிருந்தது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அவர் அப்படி சொன்னது ஸ்டாலின் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம் அப்படியே கவர் பண்ணிட்டாரு. இவர் அதிமுகனுடைய ஓட் பேங்க் அந்த ஏழை எளிய மக்களையே இழந்துட்டாரு. அப்புறம் எப்படி அரசியல் நடக்கும்? விஜய் அந்த இடத்த தொடவே இல்லையா? விஜய் பேசுறதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் திமுக தரப்புல இருந்து வர மாட்டேங்குது. எங்களுக்கும் திமுக தான் சண்டை, எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, இப்படியெல்லாம் சொல்றத நீங்க சொல்றீங்க திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல வேண்டியது? இல்லை நாங்கள்லாம் நல்ல சக்தி, காத்தால 4 மணிக்கெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏதோ தேர்தல் வந்ததுக்கப்புறம் சுறுசுறுப்பு அடைவார்னு பார்த்தா அது இன்னும் மோசமாக போயிட்டுது. மக்கள் எல்லாம் அங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. காரைக்குடியில் களத்தில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்றதை நிரூபிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லையே. இருந்திருந்தா நடுவில் இறங்கி சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருப்பாரு. சிறுபான்மையர்களுடைய ஓட்டை விஜய் வாங்குவாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இதெல்லாம் கதை, கட்டுக்கதை, கம்பி கட்டுற கதை. இதெல்லாம் இவங்க பிளைண்டா விஜய், ஜோசப் விஜய், அவனை கிறிஸ்டல் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. விஜய் எங்க போனாலும் அந்த இடமே ஒரு ஸ்தம்பித்து போற அளவுக்கு கூட்டம் சேருது. இந்த ஒரு கூட்டம் தானே, இந்த ரசிகர் கூட்டத்தை தாண்டி உங்களுடைய மெசேஜ் போயிருக்கா மக்கள் கிட்ட. காங்கிரஸ் வெளியேறணும்னு இவர் எதிர்பார்த்தாரு ஸ்டாலின், வெளியேறல. ஒரு சைடு சேர்த்து கொடுத்துட்ட உடனே 27, 28 முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு, இவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய 5 சீட்டு கெட்டா போயிடுச்சு. பிரேமலதா அவர்கள் இடையில திருமாவளவர்கள் அவங்க பேரை சொன்னப்ப அவங்க எழுந்து நிக்கலன்ற விமர்சனம் இருக்கு. நக்கலா சிரிச்சாங்க, விசிகாவினரே கோவப்பட்டாங்க, நிறைய செய்திகள் இடையில பரவுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியை. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஐயநாதன். வணக்கம் சார். சார், தொடர்ந்து தேர்தல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தடவை பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? நேரடியாவே EPS வெர்சஸ் உதயநிதினு களம் இருக்கா, இல்ல விஜய் பேசுறதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் திமுக தரப்புல இருந்து வரமாட்டேங்குது? எப்படி இருக்கு இந்த பிரச்சார களம்? பரப்புரையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிராக யாரு அப்படின்றதுல எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. ஆனா அவங்க எதை முன்வைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஸ்டாலின், அந்த தமிழக அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகள், இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிற சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, ஊழல், போதைப்பொருள் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னோம்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்டாலின் பேசக்கூடியது என்ன அப்படின்னோம்னா முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், உரிமை தொகை, பஸ்ஸு போக்குவரத்து, மற்றபடி நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய மேம்பாடு, ஒரு தொகுதியிலையும் ஒரு மாவட்டத்திலையும் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகள், இதெல்லாம் பற்றி பேசுகிறாருன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் பேசுறது அரசியல் விமர்சனங்கள். இவர் இப்படி இருந்தவர், அப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்க பரப்புரை பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் பேசுகிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை வந்துருக்கார், நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் மொத்த தேர்தல் கிழமை எப்படி இருக்குன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். ஏன்னா எல்லாருமே ஸ்டாலினை தான் குறி வைக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி, விஜய், சீமான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் குறி வைக்கிறாங்க. இவங்களது என்னது? எங்களுடைய சாதனை தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு. இப்படி தான் அரசியல் களம் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் ஒவ்வொரு இடத்துலயும் நான் என்னுடைய எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு கூட ஏதோ ஒரு கவுண்டர் திமுக தரப்புல இருந்து வந்தாலும் விஜய் பேசுறதுக்கு எந்த கவுண்டருமே வரமாட்டேங்குது. விஜய திமுக ஒரு கட்சியா கூட நினைக்கலையா, உதாசனம் பத்துறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆமா இருக்குது. அது விஜய் எதை எடுத்து சொல்றாரு அப்படின்றத பொறுத்து இருக்கு. விஜய் புதுசா ஒரு அரசியல் கட்சி. அவர் என்ன பண்றாரு, நானும் திமுகவும் எங்களுக்கும் திமுகவும் தான் சண்டை, எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, இப்படியெல்லாம் சொல்கிறத ஸ்டாலின் அங்கீகரிக்க தேவையில்லை. அதை அப்படியே விட்டுட்டா போதும். அதில் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க, இதனால் இவ்வளோ பலன்னு சொன்னீங்க, எங்கே அந்த பலன் கிடைச்சிருக்குது, அப்படி கிடைச்சிருக்குன்னா ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவர் பேசுனாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவர் அப்படி ஏற்படல. அவர் வேறு மாதிரி பேசுகிறார். உனக்கு என்ன சண்டை, உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. இப்போ எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்கள் மத்தியில் அது எடுபடுமா? எதுவுமே சரியில்லாத இவர் இவ்வளோ பரப்புரை பண்ணுவாரா?
திமுக முன்னிலையில் இருக்குமா, இவர் ஏன் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறாரு, எல்லாமே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னோம்னா விஜய் சொல்லிட்டா எல்லாம் உண்மை அப்படின்னு யார் நினைப்பாங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் நினைப்பாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டா எல்லாம் சரி அப்படின்னு யார் நினைப்பாங்கன்னா திமுககாரங்க நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு அவங்க அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்மளாம் இருக்கோம் அப்படின்னோம்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒன்று பேசுகிறாரு அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு அவர் பேசுகிறதுல வந்துட்டு நம்மளுடைய நலன் எங்கே இருக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா தான் அது சிந்தனைக்கு ஏற்கப்படும். சிந்தனைக்கு ஏற்கப்படாத எந்த பரப்புரையும் பேச்சும் அர்த்தமற்றது தான். அது எப்படி போகணும்னா கடைசியாக வந்துட்டு ஆமாம் அவர் வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு போயிடுவாங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு வந்துட்டு கம்பல்லிங்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இன்னொருத்தர் பதில் சொல்ல முடியும், பதில் சொல்ல வருவாங்க. இல்லை அப்படின்னோம்னா அங்கே பதில் சொல்லவே மாட்டாங்க. இதான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, நான் பாட்டுக்கு பெசாத இருக்கிறேன்னா பார்ட்டிசிபேட் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபாதர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் பெசாதே இருக்கிறாருன்னா ரெண்டு விதம். அவர் ஒன்று உங்களை உள்வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம், இல்லை உங்களை வந்துட்டு பரவாயில்ல பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. அப்போ இது ரெண்டுத்தில் எதுன்றது நீங்கள் தீர்மானிக்கணும். பிகாஸ் இஸ் பீயிங் த சீனியர், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதை தான் வச்சு யோசிக்கணும். நீங்கள் பேசக்கூடியதில் வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஸ்டாலின் பதில் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல வேண்டியது? இல்லை இல்லை நாங்கள்லாம் நல்ல சக்தி, காத்தால 4 மணிக்கெலாம் நாங்கள் பிடிச்சிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்ல முடியும்? நீ பாட்டுக்கு நீ சொல்லிட்டு போ, நான் இந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அடிபட்டு போதில்லை. அதில் இன்டெரக்டாக அதுக்கு ஒரு ஆன்சர் ஆகிடுது இல்லை. இவர் நான் மக்களுக்கு இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கீங்க, இதில் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ. இப்போ விஜய் இது எப்படி நல்லா வந்திருக்கும் அப்படின்னோம்னா இந்த தேர்தல் அறிவுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலின் அரசு கொடுத்தாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டு, தமிழக அரசு, அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருந்தாருன்னா அது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கும். இவர் அப்போலாம் விட்டுட்டார். இவர் உள்ளே போயிட்டாருன்னா எதுக்கு வெளில வர்றாரு அப்படின்றத தெரில, எப்போ வெளில வர போகிறாருன்னு தெரில. இப்போ இன்னும் மோசமாக போச்சு. ஏதோ தேர்தல் வந்ததுக்கப்புறம் சுறுசுறுப்பு அடைவாருன்னு பார்த்தா அது இன்னும் மோசமாக போயிட்டுது. இப்போ வராரு, எல்லோரும் நீங்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் காத்துட்ருக்குறாங்க காரைக்குடியில். இவர் கரெக்டாக 2:40 வராரு, 2:30 முடிஞ்சு போச்சு டைம். எதுக்காக காத்தால 10 மணிக்கு வந்து இறங்குனீங்க? அப்போ உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும், அந்த இடத்துல பேசணும். களத்தில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்றதை நிரூபிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லையே. இருந்திருந்தால் நடுவில் இறங்கி சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாரு. அப்போ இவர் உதாசீனப்படுத்திடலாம், ஒன்றும் இல்லை. அவர் அளவுக்கு அந்த பரப்புரை அவரோடய முடிச்சு போயிடும், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு ஊதுனேன் அப்படின்னோம்னா எதுவும் நடக்காது. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் விஜயம். அவர் பேசுகிறது வந்துட்டு அவருடைய ரசிகர்களோட முடிச்சு போயிடும், அதை தாண்டி எதுவும் இல்லை. இவர் வந்து அரசியலுக்கு புதுசு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தடவை நிறைய முன்வைக்கிற விமர்சனங்கள் வந்து நிறைய சர்ச்சையாகுது. இப்போ கொரோனாலேயே ஸ்டாலின் போயிருக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க சொல்லியிருந்தது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அவர் அப்படி சொன்னது வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு இப்போ பதில் சொன்னாலும் அதெல்லாம் நான் ஜாக மாட்டேன், எல்லாருக்கும் ஜாக உண்டு, என்னுடைய திட்டங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்றதான் பொருள். என்னை புதைக்கலாம், என் திட்டங்களை புதைக்க முடியாது அப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு பதில். இன்னொரு பதில் என்னென்னா அந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செஞ்சோன்றதை பாரு. நான் மருத்துவமனைக்கு போனேன், நீ போயிருந்தீங்க தெரியுதுங்களா கவுண்டரு, நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சி மூடிக்கிட்டு நான் எல்லா இடத்துக்கும் போனேனே, அப்போ நான் செஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு வரும்போது மக்கள் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவங்க சரியாக இருந்ததா? ஏன்னா எல்லாருமே கொரோனா காலத்தில் இருந்திருக்காங்க, இவங்க சரியாக இருந்ததா? அப்போ பெரிய ஒரு ஆக்சிஜன் பிரச்சனை வந்தது, ஸ்டாலின் பதவியேற்ற உடனே அதை தீர்த்தாங்களா அவர் மா சுப்பிரமணியமும்? அது மக்களுக்கே தெரியும். அப்போ மக்களுக்குன்ற ஒரு அனுபவம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சி, இதை அனுபவிக்கிறவங்க யார்? மக்கள். அப்போ அந்த மக்கள் வந்துட்டு ஸ்டாலின் செஞ்சது அப்படின்னா இந்த அரசு செஞ்சதுன்னா அதை அனுபவிச்சிருப்பாங்கல்ல. இப்போ இவர் 1000 ரூபா கொடுத்தாரு, 5000 ரூபா தாங்க அப்படின்னு சொன்னார், ஸ்டாலின் தரல, ஆட்சிக்கு வந்தோடனே 4000 போட்டார்ல. அப்போ எதை நினச்சி பார்ப்பாங்க மக்கள்? இதுதான் ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள். அதிகமாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம், அப்படியே கவர் பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. ஹை இன்கம் குரூப்பு அதெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டார். ஏன்னா அவங்க வரப்போகிறதில்ல, ஓட்டு போட போகிறதில்ல, அவங்களுடைய கருதும் தேவையில்லை அப்படின்னு விட்டார். இவர் அதிமுகனுடைய ஓட் பேங்க் அந்த ஏழை எளிய மக்களையே இழந்துட்டார். அதிமுக இழந்து போச்சு. அப்புறம் எப்படி அரசியல் நடக்கும்? விஜய் அந்த இடத்த தொடவே இல்லையே. அன்றாடங்காய்ச்சிங்க, வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் எங்கே விஜய் கூட்டத்துக்கு வராங்க? ரசிகர்கள் தானே வராங்க. அவங்க வேணால் ஒரு எதிர்காலம் வாக்கு வங்கியாக இருக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் விஜய் தான் பார்க்க வந்து எனக்கு ஓட்டு கூட கிடையாது அப்படி ஒரு பொண்ணு சொல்லுது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10-20% பேராவது இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்டு அன்றைக்கி யோசிக்கணும். ரெண்டாவது, ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி விஜயோட கட்சி.
இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன், ஒரு பொதுவில் ஒரு சண்டை போட்டிருக்காங்க கும்பகோணத்தில். மோஸ்ட் வெல்கம். ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, ஏதோ செய்தி வந்துருச்சு, அங்கே ஏதோ தேர்தல் பரப்புரை பண்ண போயிருக்காங்க, மோதி இருக்காங்க, ரைட்டு, ஓகே. அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சமாதானம் ஆகிடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும். அமைப்பு இருந்ததுன்னா தான் அந்த அமைப்பு மக்களுக்கு தெரிய வரும். அதன் மூலமாக ஒரு பரிச்சயம் ஏற்படும். இவர் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு, அந்த வேட்பாளரை நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமானவராக இல்லைன்னா கூட பரிச்சயமானவராக தெரியுமே அந்த தம்பியை அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் இவர் அறிவிக்கும் போது அவங்க ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் வந்துட்டு சொன்னார் அப்படின்னா ஒரு விஜய் வேட்பாளர் தான், மக்கள் வேட்பாளர் கிடையாது. இந்த ஒரு வித்தியாசத்தில் விஜய் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அவங்களுடைய அரசியல் எடுபடலை, மக்கள் மத்தியில் எடுபடாத காரணமே இதெல்லாம். இந்த மாதிரி நுணுக்கமான விடயங்கள்லாம் அவங்க எதுவுமே செய்யலை. ஸோ அதே சமயம் திமுகவுடைய அதாவது சிறுபான்மையர்களுடைய ஓட்டை வந்து விஜய் வாங்குவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, என்ன அடிப்படையில் வாங்குவாருக்கும்? சிறுபான்மையினரோட வாட்டு, சிறுபான்மையினருக்கு வந்துட்டு மோடி அரசுகிட்ட ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட்டு, அதில் வேற்று மதத்தினர் 2 பேரை வந்துட்டு போடணும் அப்படின்றாங்களே, அவங்கள எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? பாஜக எதிர்ப்பாங்க. அப்போ இவர் பாஜகவை எதிரின்னு சொல்கிறவர் இவர் எதிர்த்திருக்காரு. ஏன்னா கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத அது சொன்னார், விக்ரவாண்டியோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் மதுரையிலேயே நீ வந்து பேசலையே, அப்புறம் இது வரைக்கும் பேசவே இல்லையே. அப்புறம் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் அவங்கெல்லாம் இந்த களத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க போடக்கூடிய சட்டம் நீங்கள் கட்டுப்படுத்துது நம்மளை, அப்புறம் எப்படி களத்தில் அவங்கள இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், வரக்கூடிய நிதி நன்கொடை எல்லாத்தையுமே அதை கட்டுப்படுத்தக்கூடியது. அது அந்த நிறுவனங்கள் வந்துட்டு தங்களுடைய புதுப்பிக்கிறது ஒரு நாள் தாமதமாச்சுன்னா கூட அந்த சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு. இது யாராவது ஒத்துப்பாங்களா? நீங்கள் வரி கட்டல, ஒரு நாள் தாமதமாகி போச்சு, உங்கள் சொத்து அரசாங்கம், அந்த உங்கள் வீடு அரசாங்கத்துக்கு ஆகிடும்னா ஒத்துப்பாங்களா? அப்போ எப்படி இந்த 2 சிறுபான்மையை வந்துட்டு இதை எதிர்க்காத விஜய்க்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இவங்க பிளைண்டாக சொல்கிறாங்க சிறுபான்மையினர் ஓட்டு இப்படி ஒரு பாதி. இதெல்லாம் கதை, கட்டுக்கதை, கம்பி கட்டுற கதை. இதெல்லாம் சிறுபான்மை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி எப்பொழுதுமே அதிகமாக சிந்திக்கும். அவங்க யாருக்கிட்ட போவாங்க? யாருனால தங்களுக்கு தொண்டு பாதுகாப்பு பொறுத்து அவங்ககிட்ட தான் போவாங்க. திமுககிட்டே அதிமுகன்னு இருக்கும், அதிமுக பாஜகவோட போனதுனால பாஜக கிட்ட அவங்க போக முடியாது, விஜய் கிட்ட வர முடியாத. இவர் பெசாதல்ல இருக்கிறார் இவர். அப்புறம் ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இவங்க பிளைண்டாக விஜய், ஜோசப் விஜய் அவனை கிறிஸ்டல் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஜாதியும் மதமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்துட்டு ஒரு பெரும்பங்கு செலுத்துறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு இருக்குது, நம்மளுடைய ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி தான் அரசியல் அப்படின்ட்டு. இங்கே போய்ட்டு முஸ்லீமுங்களாம் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு யாரும் வாங்கக்கூடாது, பாய் கடையில் வாங்கக்கூடாது, இங்கே யாராவது இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? அன்றைக்கின்னு பார்த்து 10 பேர் கூட பைய தூக்கிட்டு போயிட்டு கறி கடையில் நிற்பான், கன்ஃபியூஸ் ஜங்ஷனில் நிற்பான். நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நான் அண்ணாச்சி அப்படி சொல்லிட்டு பாட்டு போயிட்டே இருப்போம். பிரியாணி வீட்டுக்கு பார்சலில் வரும், நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள பத்திரிக்கை வைப்போம். இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய நன்கொடைதாரர்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பேர்லாம் இருக்குது. ஏன் வாங்குறாங்க? தொட்டு அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க மாசு கட்டுறது கேட்டாங்களா இவங்களுக்கு நிதி தந்துடுவாங்க, சர்ச்சு கட்டுறதுக்குனால எல்லோரும் நிதி தந்துடுவாங்க. அப்படி தமிழ்நாட்டில் மட்டும் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மசூதி இருக்கிறா, அதுக்கும் அப்படி நம்ம மக்களினுடைய எண்ணமே என்னன்னா இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு இருக்குது. அப்போது இந்த இணக்கப்பாட்டை ஒட்டிய ஒரு அரசியல் தான் அவங்ககிட்ட வெற்றி பெறும். ஆனால் இவ்வளோ விமர்சனம் இருந்தோம், இப்போ விஜய் எங்கே போனாலும் அந்த இடமே ஒரு ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு கூட்டம் சேருது. அதுவும் இல்லாமல் என் வாகனத்தை பின்தொடராதீங்க அப்படின்னு சொன்னா கூட அத்தனை பேர் பின்தொடர்ந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அந்த அரசியல்னால என்ன பலன் அவருக்கு? இந்த ஒரு கூட்டம் தானே, இந்த ரசிகர் கூட்டத்தை தாண்டி உங்களுடைய மெசேஜ் போயிருக்கா மக்கள்கிட்ட? மக்கள் வந்திருக்காங்களா உங்களுக்கு கூட்டத்துக்கு? அவ்வளோதான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல 10 தொகுதி இருக்குது, 20 லட்சம் ஓட்டு, உங்களுக்காக 20,000 பேர் வராங்க. அது படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு சரியாக இருக்குது. 20,000 பேர் திக்காக இருப்பாங்க. ஓட்டு தொகுதி எவ்வளோ வரும்? அதான் இங்கே பிரச்சனையே. நான் முதல்ல வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் கட்சியை ஆரம்பித்து அவர் சொல்கிறார். எப்படி வீட்டுக்கு போயிருப்பேன்? நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதால தான் உங்களுடைய படம் ஒன்று 300 நாள் ஓடணும், அவ்வளோ பேர் பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா யதார்த்தம் புரியாத அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை.
ஓகே சார். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி இன்னும் பிரச்சாரம் பண்ண வராம இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அப்போ எப்படி அவர் வந்துட்டு கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சரை அனுப்பியிருப்பாரு? சொடங்கர் எப்படி மேடையில் உட்காந்துருப்பாரு? ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குது, அதுவும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸ்காரங்க ஒரு மாதிரி 28 இடம் கேட்டது, அழுத்தி கேட்டது, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனது. விஜயோட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது, விஜயோட இவங்க போயிடக்கூடாதுன்றதை ஸ்டாலின் இவங்களை வச்சுக்கிட்டு 28 சீட்டையும் கொடுத்தாரு. இவங்க வெளில போயிடுவாங்கன்னு கூட அவங்க எதிர்பார்த்து தான் வந்துட்டு தேமுதிக உள்ளே கூட்டாங்க. ஆனால் இவங்களும் போல, இவங்களும் இருந்துட்டாங்க. அதுதான் அந்த கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டதுக்கான மூல காரணமே. காங்கிரஸ் வெளியேறணும்னு இவர் எதிர்பார்த்தாரு ஸ்டாலின், வெளியேறல. ஒரு சீட்டு சேர்த்து கொடுத்துட்டோடனே 27 28 முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு, இவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய 5 சீட்டு 8 போயிடுச்சு. கமலஹாசனும் கோச்சுக்கிட்டு தியாகம் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஆனா நேரடியா ராகுல் காந்தி வரலையே அப்படின்ற விமர்சனத்தை எதிர்கட்சியினரும் வைக்கிறாங்களே. இப்ப மோடி வந்தாரு, ஏன் ராகுல் காந்தி வரல? இல்ல, ராகுல் காந்தி வந்து தான் திமுகவுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றதுல போன மக்களவை தேர்தலில் ஒரே இடத்துக்கு வந்தாரு. ராகுல் காந்தி வந்தாரு, ஸ்வீட்டை வந்துட்டு அண்ணனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு, அவ்வளவுதானே. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே திமுக கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்தே தமிழக அரசனுடைய சாதனைகள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் இன்னொன்று, ரெண்டு தான். மூணாவது கட்டமைப்புகள், அதெல்லாம் விடுங்க. 2 விஷயம்தான், ஒன்று லீடர்ஷிப்பு, இன்னொன்று சாதனைகள். இதை தாண்டி பேசுறதுக்கு ஒருத்தர் வரணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி இப்ப பிரேமலதா அவர்கள் இடையில திருமாவளவர்கள் அவங்க பேரை சொன்னப்ப அவங்க எழுந்து நிக்கலன்ற விமர்சனம் இருக்கு. நக்கலா சிரிச்சாங்கன்னு விசிகாவினரே கோவப்பட்டாங்க, நிறைய செய்திகள் இடையில பரவுச்சு. இதனாலே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியை, சில கிளிப்ஸ் மட்டும் வந்திருந்தது. நக்கலா சிரிச்சாங்களா? அந்த சிரிப்பை விசிகாவினரே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். திருமாவளவனுக்கு வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் மேலே வந்துட்டு ரொம்ப மரியாதை உண்டு. கேப்டன் விஜயகாந்துக்கு திருமாவளவன் மீது நம்பிக்கை உண்டு. அது பிரேமலதாவையெல்லாம் கடந்தது, புரியுதுங்களா? ஒட்டவே ஒட்டாது. அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு வர்றதை வரவேற்று அறிக்கை கொடுத்த முதல் கூட்டணி கட்சி விசிகா தான். ஏன்னா இவங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட்டில் இவங்க 2 பேருமே ஸ்ட்ரென்த்து. இவங்க 2 பேருடைய ஸ்ட்ரென்த்து தான் வந்துட்டு அவங்களுடைய வெற்றியை உறுதி பண்ண போகுது, திமுக கூட்டணியோட வெற்றியை உறுதி பண்ண போகுது. அதனால் இப்படிலாம் நடக்காது. திருமாவளவன் நம்மளுடைய தம்பி வயசு தானே அப்படின்றதுனால அவங்க உட்காந்துருந்துருக்கலாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் மறுத்துருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்றது மறுத்துருக்காங்க. யாருமே திருமாவளவனை அவமதிக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் யாரும் திருமாவளவனையோ விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி சிறுத்தைகள் தான்றது தெரியும் எல்லாருக்குமே. ஏதோ காலச்சூழலில் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா பாஜக எதிர்ப்புன்றதுனால அவங்க திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ திமுக கூட்டணி எப்படியெல்லாம் இழுக்குதோ அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மனத்தாங்கலை கொடுத்துருக்குதுன்றது உண்மை. அது 26 தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து அரசியல் களம் யாருக்கான ஒரு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பிரச்சாரம், தேர்தல் பரப்புரை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாவேகா, நாம் தமிழர் கட்சின்னு இருக்காங்க. களம் எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த 4 பேரோட அடைக்கல. அதுக்கப்புறம் அந்தாண்ட ராமதாஸ், சசிகலா அவங்களுடைய கூட்டணி இருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல வந்துட்டு கிருஷ்ணசாமி கூட போட்டிக்கிடுறாரு. இதெல்லாம் இருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இட் இஸ் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் மற்றவங்கலாம். ஸோ அந்த ஓட்டு இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆக போகுது. கன்வின்ஸ் ஆகிட்டாங்க ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா இருக்குது, ஓட்டு போட போகிறாங்க. இல்லைன்னா அவங்க யாருக்கு போட போகிறாங்க? அதிமுக பாஜகவுக்கா, விஜய்க்கா, சீமானுக்கா, இல்லை சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கா மாறும். இந்த இடத்துல தான் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ களம் யாருக்குன்னா சாதாரணமாகவே அது வந்து ஸ்டாலினுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஓட்டு எலெக்ஷனில் தான் தெரியும். இப்போ தேர்தல் அறிக்கைகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு சார்? இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் அப்பார் வந்துட்டு நீங்கள் ஒரு சைக்கிள் கேட்குறீங்க, வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்கள் அப்பார் மேலே ஆன உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும். நம்பிக்கை. சைக்கிளே வாங்கி கொடுக்கலன்னா உங்கள் அப்பார் உங்களுக்கு லேப்டாப் வாங்கி தருவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படாது. சரியா? இதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு கொடுத்த வாக்குறுதிகளில் எதை நிறைவேறிருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி வரும். கிரெடிட் ரேட்டிங் மாதிரி கிரெடிபிலிட்டி அதில் வந்துட்டு ஸ்டாலின் சாதிச்சிருக்கிறார். எனவே அவரு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பெருசாக எடுத்துக்கிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமியும் விஜய் எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க சாதிக்காதவர்கள். இவருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அவங்களுக்கு இருக்காது.
ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.